வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 7ஆம் தேதி ஜனவரி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 23,789 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,871 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,947 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,631 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,555 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 23,473 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. 1 hour சார்ட்டில் நம்மளுடைய ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நம்ம இங்கே வச்சுருக்கோம். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன்ஸ் நம்ம எதுக்காக ட்ரா பண்ணியிருக்கோம்னா, இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட லைன் நம்ம மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லாம் பார்த்துருப்போம். ஒரே லெவலில் தான் நமக்கான இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிருந்திருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு மூவ் ஆகிருக்கு. இந்த லெவலில் வச்சு தான் நம்ம இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த இடத்துல நிஃப்டி இருக்குது. இப்போது பிரேக் அவுட் ஆகும் பொழுது மேலே போகும்போது இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம, அதாவது 24,000. அடுத்து கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 23,500. இந்த லெவல்களை நம்ம ஒவ்வொரு லெவலையாக செக் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் வந்து நிஃப்டி கீழே மூவ்மெண்ட்டில் இருக்கா மேலே மூவ்மெண்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த லைன்ஸில் எங்கே பிரேக் அவுட் ஆகுது எங்கே பவுன்ஸ் பேக் ஆகுதுங்கிறத வச்சு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட்டு. 1 day சார்ட்டில் பார்த்தோம்னா நம்ம இங்கே 2 சேனல் வரைஞ்சிருக்கோம். அதாவது இந்த சேனலில் வந்து பார்த்தோன்னா இங்கே இடத்துல ஒரு டபுள் டாப் இருக்கிறதையும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வச்சு நம்ம ஒரு சேனல் இந்த சேனல் வரைஞ்சிருக்கோம். இதுக்குள்ளே பார்த்தோம்னா இதுக்குள்ளே நமக்கு மூவ்மெண்ட் ஆனது இந்த சேனலில் நம்ம பார்க்க முடியும். இப்போ இங்கே நமக்கு இந்த சேனலில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அடுத்து இந்த சேனலில் பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து பார்த்தோம்னா இங்கே வரைக்கும் நிஃப்டி 22,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஆனால் இந்த லெவலில் நம்ம உடனே பிரேக் அவுட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. நமக்கு கரெக்ஷன் கொடுக்கும், சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகும். கிட்டத்தட்ட இந்த லைனை நமக்கு பிரேக் அவுட் பண்ணுறதுக்கே நமக்கு 1 மாதம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு நம்ம லைன்ஸ் அடுத்தடுத்து நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டே வருவோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் நமக்கு இந்த இடத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இன்றைக்கி பார்த்தோம்னா நமக்கு நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. அதனால நிஃப்டி இன்றைக்கும் சைட்வேஸில் மூவ்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 7ஆம் தேதி ஜனவரி பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டில் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 50,443 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,684 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 50,921 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 49,965 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,728 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா 49,487 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. 1 hour சார்ட்டில் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தோம்னா இந்த சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோனிங் தான். ஒரே அளவில் தான் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட சைட்வேஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டத்தில் நமக்கு இப்போ இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இல்லையா, இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணி இப்போ திரும்ப நமக்கு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த பிரேக் அவுட் இந்த சேனலை திரும்பவும் நமக்கு சேனலுக்குள்ளே நுழைஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து இந்த சேனலில் நமக்கு மூவ்மெண்ட் ஆகும். இல்லை இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 48,300 வரைக்கும் 48,300 வரைக்கும் அடுத்து சேனலில் இந்த இடத்துல நமக்கு மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோனும் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஒவ்வொரு லெவலாக எந்த லெவலில்
தாண்டுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஓரளவு பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் மேல் நோக்கி இருக்கா கீழ் நோக்கி இருக்குங்கிறதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ட்ரேடிங் டெக்னிக்ஸையும் அதுக்கேற்ற மாதிரி அமைச்சுக்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. இந்த ஒன் டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம 2 சேனல் ட்ரா பண்ணியிருக்கோம். அதாவது ஹை லெவல் நம்ம டச் பண்ண சேனல் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இந்த லெவலுக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகலை. இங்கே தான் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஹையில் நமக்கு இருக்குது. இப்போ நமக்கு பேங்க் நிஃப்டி இங்கே இருக்குது, சேனல் இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை. பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த லெவல்ஸ் நம்ம லைன்ஸ் வச்சுருக்கோம், அதையும் செக் பண்ணி நம்மளோட ட்ரேடிங் டெக்ஸுக்கு மாற்றி அமைச்சுக்கலாம். மேலும் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிஃப்டியோட ரிஃப்ளெக்ஷன் தான் பேங்க் நிஃப்டிலையும் இருக்க போகுது. ஏன்னா நிஃப்டியோட நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால சைட்வேஸ் மூவ்மெண்ட்டும் நாளைக்கு ஒரு ஃப்ளக்சுவேஷனும் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.